ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். கப்பலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நீட் எக்ஸாம் பற்றி பேச போகிறோம். நீட் வந்து நம்மளுக்கு காமனாக எல்லாருக்கும் தெரியுது. என்னன்னா நீட் வந்து நார்மலாக ஒரே எக்ஸாம் தான் நீட்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காமனாக தெரியுது. ஆனால் நீட்லேயே 3 விதம் இருக்குது. என்னன்னா நீட் யூஜி, நீட் பிஜி, நீட் எஸ்எஸ். அதுக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் ஒன்று ஆயிருக்கு. என்னன்னா நீட் பிஜிக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்பிக்கு கோர்ட் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு. அது என்னன்னா ஜூன் 15th வந்து நீட் பிஜி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. என்பின்றது வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்றது. அது லாஸ்டா நடந்த எக்ஸாம் வந்து நீட் யூஜிக்கு, இப்போ நீட் பிஜிக்கு வந்து ஜூன் 15 வந்து எக்ஸாம் பண்ண போறாங்க. அதுல வந்து ஒரு ரூல்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றோம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. 2 ஷிஃப்டா பிரிச்சுட்டு அது யார் எடுத்து வைக்கிறாங்கன்னா என்பிஇ, நேஷனல் போர்ட் எக்ஸாமினேஷன் இன் மெடிசன். இவங்க வந்து இந்த ரூலை வந்து எடுத்து வைக்கிறாங்க, நான் அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்டூடெண்ட் தரப்புல இருந்து கோர்ட்டை நாடுறாங்க. என்னன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணா ஒருத்தருக்கு ஃபேவரா பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் தரப்புல இருந்து கோர்ட்டை நாடுறாங்க. என்னன்னா ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 வந்து அவங்களுக்கு வைலேட் ஆகுது. ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுல, ஒரு ஃபேர்னஸும் இல்லை. இவங்க இப்படி கண்டக்ட் பண்ணா ஒரே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இது பண்ண முடியும்? ஒரு பார்ட் வந்து ஈஸியா இருக்கும், ஈவினிங் இது பண்றது வந்து கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து ஒரு ஃபேர்னஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஃபேர்னஸ்னா என்பிஇ டைப்ல என்பிஇ போர்டுல இருந்து எக்ஸாம்ஸே வந்து மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்டா பிரிக்க போறேன். அது எப்படின்னா ஜேஇயும் கேட் எக்ஸாம் வந்து மார்னிங் ஈவினிங் ஷிஃப்டா நாங்கள் பிரிச்சு எழுதுறோம். அதே மாதிரி நாங்கள் இதை கண்டெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு என்பிஇ தரப்புல இருந்து ரூல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இது பண்ணக்கூடாது, இது ஃபேரா இருக்காது. எப்படின்னா மார்னிங் ஈவினிங் ஷிஃப்டா வச்சிங்கன்னா ஒருத்தருக்கு ஈஸியா இருக்கும், ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்கும். அது இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் தரப்புல இருந்து கோர்ட்டை நாடுறாங்க. அதுக்கு வந்து என்பிஇ சைட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட்ல இங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, சென்டர்ஸ் வந்து கம்மியா இருக்கு. லாஸ்ட் இது 2024ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணும்போது நிறைய மால் பிராக்டிஸ் நடந்து எக்ஸாம்ஸே வந்து கேன்சல் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து இங்க நடக்கக்கூடாது. இப்போ இந்த டைம்ல வந்து கோர்ட் வந்து இதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆனா நாங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அட்மிஷன் வந்து பசங்களுக்கு போடுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஆர்குமெண்ட் வந்து கோர்ட்டில் வந்து இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 பசங்க 10 பசங்கலாம் கிடையாது, ஒருத்தர் அஃபெக்ட் ஆனாலுமே நாங்க கோர்ட் இன்டர்ஃபியர் ஆவோம். அதை நீங்க சொல்லக்கூடாது, நாங்க இன்டர்ஃபியர் இதில் ஆவோம். எக்ஸாம்ன்றது நீங்க ஒன்லி ஒரு ஸ்டேட்லயோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல மட்டும் வைக்க போறது இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா நீங்க வைக்க போறீங்க எக்ஸாம். அது எவ்வளோ சென்டர்ஸ் இருக்கு, நீங்க எவ்வளோ சென்டர்ஸை நீங்க அலர்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஜூன் 15th எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்றீங்களா? ஜூன் 15 முடியலன்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, போஸ்ட்போன் பண்ணுங்க, எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாமே. அது அப்படி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா எங்களை இன்டர்ஃபியர் ஆகணும் ஆகக்கூடாதுன்னு சொல்றது நீங்க உங்களுக்கு இது இல்லை, உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டூடெண்ட் அஃபெக்ட் ஆனாலுமே அது வந்து நாங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. நீங்க எப்படி வைப்பீங்க எல்லாம் தெரியாது, எக்ஸாம்ஸ் ஆன்லைன்ல எந்த மோட்லயும் வேணா வைக்கலாம். நீங்க வந்து எம்சிக்யூ கொஸ்டின் தானே வைக்கிறீங்க, அதே ஆன்லைன்ல வைக்கணும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் ஆனா எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாலும் நீங்க வந்து 2 ஷிஃப்டா வைக்க கூடாது, ஒரு ஷிஃப்டா தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்பிக்கு வந்து கோர்ட் வந்து ஃபைனலா ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி யூஜி எக்ஸாம் எழுதின பசங்களுக்கும் சரி, இப்போ பிஜி எக்ஸாம் எழுத போகிற பசங்களும் சரி, அப்படி இல்லைன்னா எஸ்எஸ் மாஸ்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்லாம் ஆகிட்டு எஸ்எஸ் எக்ஸாம் எழுத போகிற நீட் எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கும் சரி, யார் எந்த ரிசல்ட்டாக இருந்தாலுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபியூச்சர்ஸ்ன்னு இல்லை, அடுத்த வருஷமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீட் வந்து தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேற நீட்டை பற்றியோ இல்லை வேற ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 ஷிஃப்ட் வைக்கிறது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இல்லை ஒரு ஷிஃப்டா? 2 ஷிஃப்ட்னா மார்னிங் ஒரு ஷிஃப்ட், ஈவினிங் ஒரு ஷிஃப்ட். 2 ஷிஃப்டா வச்சா எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இல்லை மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஷிஃப்டாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.